நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஹீராநந்தானி பொங்கல் செலிப்ரேஷன் நான் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்து விதைகள் கொடுத்துட்ருந்தீங்க, கஞ்சு தான் இருந்தது, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் வந்து செடிகளும் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அத்தி மரபு காவலர்கள் அப்படின்னா என்ன? நாங்கள் அத்தி மரபு காவலர்கள்னு வட சென்னையில் மணலி மாதவரம் பகுதியிலேருந்து செயல்பட்டு இருக்கிறோம். ஓகே. மரபு காவலர்கள்ங்கிறது இந்த மாதிரி மரபு விதைகள் வந்து ஹைபிரிட் விதைகள் இல்லாமல் எல்லா நாட்டுப்புற விதைகள்லாம் எல்லா இடத்துலையும் வளரணும், அது அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறாங்க. இந்த விதைகளை தேடி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கெங்கே நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த இடங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. கூடிய வரைக்கும் எத்தனை பேர் வாய்ப்புகள் இருக்குதோ மாடித்தோட்டம் வளர்க்கக்கூடியவங்க, தோட்டம் வளர்க்கக்கூடிய அவங்களுக்கான ஆராய்ச்சிகள் ஆலோசனைகள் கொடுக்குறோம். இது தவிர மெயினான பணிகளாக வந்து நாங்கள் இருக்கிறது ஊரை சுற்றி எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் மரங்கள் நட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 நாளில் வட சென்னை முழுசும் மரம் நடுங்கிற ஒரு இலக்கோட போயிட்டு இருக்கிறோம். இப்போ 300 நாள் அதை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3900 மரங்களுக்கு மேலே நட்டு முடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல கூட நாங்கள் ஹீராநந்தினி கார்டனுக்கு சமீபத்தில் ஒரு 60 நாகலிங்க மரக்கன்றுகள் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இவங்க எங்களுக்கு பழக்கமானாங்க. அதனுடைய அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ போன 10 நாளைக்கு முன்னாடி இதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குரூப்புக்கு 400 நாகலிங்க கன்று 100 இலுப்பை கன்றுகள் கொடுத்தோம். இது மாதிரி நாங்கள் கன்றுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுசும் இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் நல்ல பறந்த இடம் வேணுங்கக்கூடிய மரங்கள் சென்னையில் வளர முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம வெளியூர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மரங்களை உருவாக்கக்கூடிய எங்களுடைய பெரிய லட்சியம். மரபு விதைகள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்புகள் கிடைச்ச எங்களுக்கு இப்போ ஐயா வந்து நம்ம கூட பேச போகிறாங்க. சொல்லுங்கள். ஜார்ஜ். கடந்த 4 வருடமாக அந்த பணியில் இருக்கேன். தினமும் அதிகாலையில் நாங்கள் ஒரு மணி நேரம் போய் எங்களுக்கு அருகில் உள்ள இடத்துக்கு செடிகளை வைக்கிறோம், செடிகளை காவாத்து பண்ணுறோம், பராமரிக்கிறோம். செடிகள் காவத்து பண்ணுறதுன்னா அதாவது 7 அடி, உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன், 7 அடிக்கு ஹைட்டுக்கு மேலே வளர விட்டுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் கழிக்கிறதெல்லாம் கழிச்சு விட்டு. ஓகே. ப்ரூனிங்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ப்ரூனிங்னு சொல்லுவோம், தமிழில் காவாத்து பண்ணுறதுன்றது. இந்த இதை நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னை முழுவதும் பண்ணிட்டு இருக்கீங்க. செடிகளை வச்சு அந்த என்விரான்மெண்ட். உங்களுடைய நம்பர்ஸை கொடுக்கலாமா? நம்ம அத்தி மரபு காவலர்களும் எக்ஸ்னோரா ட்ரீ பிளான்டேஷனோட இதில் நான் நம்பர் கொடுக்குறேன். யாருக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணணுமோ அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. இலவசமாக கொடுக்குறீங்க. சூப்பர். 3 இடத்துல நாங்கள் வந்து நர்சரி வச்சிருக்கோம். ஓகே. மூப்பேரி கிழக்கில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வச்சிருக்கோம். ஓகே. அம்பத்தூர் சிட்கோ எஸ்டேட்டில் வச்சிருக்கோம். ஓகே. திருமுல்லவாயில் முல்லை வனம்னு சொல்லிட்டு சிட்கோ கிட்டத்தட்ட 1 லட்சம் செடிகளுக்கு மேலே மரங்களுக்கு மேலே. ஓகே. ரைட். இப்போ அத்தி குழுல இருந்து உங்க பேரு? இசைப்பிரியா ரொம்ப ஆர்வமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கு செடிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்களுக்கு பாடல் பாடுறதுலையும் மிக பெரும்